ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து. கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா கோல்டு, காஃபு, ஃபீவர் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. எல்லோரும் சேஃபாக வந்து இருங்க. இந்த கோல்டு, காஃப் எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம பசங்க ஏதாவது ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. நமக்கு வந்து ஒட்ட வச்சிட்றாங்க. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கோல்டு, காஃப் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கோல்டு வருது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஃபீவர் வந்துடுது. அப்படியே 1 வீக் அப்படியே இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படின்னா நமக்கும் சேர்ந்து வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுது. சரிங்களா? சேஃபாக இருங்க. ஏன்னா நமக்கு ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம படிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் டைம் கிடைக்கிது. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளே டயர்ட் ஆகிடுறோம். கொஞ்சம் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் ஷெட்யூலுக்குள்ளே போயிட்டு திருப்பி நைட்டு கொஞ்சமாக டைம் கிடைக்கும். அந்த டைம் யூஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து படிப்போம். இப்போ இன்னும் கால்ஃபர் வேறு வரல. சும்மா சோம்பேறித்தனமாகவே நம்ம ஏற்கனவே லைட்டாக தான் வந்து படிப்போம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா நமக்கு அந்த கோல்டு, ஃபீவர், காஃப்லாம் வந்துச்சுன்னா சுத்தமாக நம்மளால் வந்து படிக்க முடியாது. படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. இந்த வீக்கில் இப்போ தமிழ் ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீக்கில் நான் இது படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த டைம் ஷெட்யூல் போட்டு படித்து வந்து முடிச்சுருங்க. அதை வந்து படித்து முடிச்சுட்டு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் என்ன படிக்கிறீங்களோ அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ரீகால் வந்து பண்ணிடுங்க. இல்லைனா கண்டிப்பாக நமக்கு வந்து மறந்து போயிடும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு இருக்கும். அதுவும் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், முகலாயர்கள், குப்தாஸ் இதெல்லாம் பார்த்திங்கனாலே எப்படியோ குப்தாஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு நாளில் படிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு 1 வீக்கில் படிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எப்படி படிக்கணும், எப்படி டைம் வந்து மேனேஜ் பண்ணி படிக்க முடியுமோ அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு கண்டிப்பாக படிங்க. மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு டாபிக் வந்து சொல்லுவோம். டெய்லி ஒரு டாபிக் யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு ரீகால் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் டெய்லி ஒரு டாபிக். இல்லை அப்படின்னா 1 வீக்குக்கு 1 டாபிக் எடுத்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ஓ சிலபஸ் வைஸ் வந்து 1 வீக்குக்கு 1 டாபிக் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடணும். படிக்க உட்காரணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து நம்ம வந்து படிச்சிடலாம். டெய்லியும் அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். டெய்லியும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து உட்காரவே முடியாது. உட்காந்து ஒரு இடத்துல படிக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு வழி ஃபோக்கஸாக வந்து படிக்கணும். ஓகே, நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம கையில் 4 காசு வேணும் அப்படின்னா நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிங்க. மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ் வேணுன்னா கேளுங்க. டெய்லியும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் எல்லோரும் இப்போ இந்த கோல்டு, காஃப் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஓகேங்களா? எவ்வளோ படிக்க முடியுமோ அன்ன டேயில் அதை படித்து முடிச்சுட்டு அதை அன்றைக்கே வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.